Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து Camlin brush pens பத்தி ஒரு குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா please do check other videos. பிடிச்சிருந்தா please consider subscribing to my channel. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Art Casata with me Malini. Camlin brush pens வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது. இதில் வந்து நம்மளுக்கு 6 ஷேட்ஸ் இருக்குது, அப்புறம் 12 ஷேட்ஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது வந்து 24 ஷேட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கலர் எஃபெக்ட் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இதோட டிப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 rupees. இதில் வந்து நம்மளுக்கு அந்த கலரோட நேம்லாம் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம லேட்டர் ஆன் 1 by 1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு புஷ் ஹியர்னு போட்டிருக்கு. ட்ரா மாதிரி இருக்குமா இல்லை ஐ திங்க் போத் சைட்ஸ் இது ஓப்பன் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் அட்டைப்பெட்டி தான். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பவுச் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப் போட்டு நல்லாவே சீல் பண்ணி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் பண்ணுறப்போ பேக்கேஜிங் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி டைட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜிங் வந்து சேஃப். ஆனால் லாங் ரன்னில் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இன்னுமே காம்பேக்டாக இருக்கும். டாம்ஸ் பிராண்டில் இதே 400 rupeesக்கு நம்மளுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ப்ரஷ் பென்ஸ் கிடைக்கும், மெட்டாலிக் கலர்ஸு. இதில் வந்து மெட்டாலிக் பென்ஸ் இல்லை, இருந்தாலும் நான் இது ஏன் சூஸ் பண்ணேன்னா இது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான். இந்த பிளாஸ்டிக் ரேப் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கீழே கலர்ஸ்லாம் கொட்டிடும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேஃபாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறது நல்லது. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு கலரும் நம்ம பேப்பரில் போடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாக் எடுத்திருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்ல டார்க்கான பிளாக் கலர். அதுக்கப்புறம் இது வந்து சாப் க்ரீன்னு நினைக்கிறேன். பட் இது பேப்பரில் போடும்போது இதுவுமே பிளாக் கலர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட கேசிங்க்கும் நம்ம எழுதியிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன் போட்டேன், அதுவும் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. ஸோ கிரேவுமே நம்ம ரொம்ப லைட் கிரேவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4மே வரிசையாக பிளாக் மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. கிரேக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வயலட் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எது வயலட் எது பர்பிள் அந்த மாதிரி அந்த பென்லேயே எழுதியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா டீப் ப்ளூ. இது வந்துட்டு எனக்கு என்ன கலர்னு தெரியல. இது ரெண்டுத்தில் வந்து எது டர்காய்ஸ் எது வந்து கோபால்ட் க்ரீன் அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டீப் க்ரீன் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ. இதுவுமே பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து லைட் க்ரீன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாக் இருக்குது. என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச கலர்ஸ் மட்டும் நான் இப்போ நோட் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்க கலர்ஸையும் நம்ம வந்து எழுதிட்டு பக்கத்தில் நம்ம நேம் பண்ணிக்கலாம். இந்த பென்னோட கலர் வந்து பார்க்க லைட் ப்ரௌன் மாதிரி இருக்குது, ஆனால் போட்டால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் எனக்கு என்ன ஷேட்னே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேப்பரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேம்லினோட டப்பாவோட கம்பேர் பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது ஒரு மாதிரி டார்க் பிங்க் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது வந்து மெஜந்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர்ஸ் எல்லாம் நம்ம நியான் கலர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியான் பிங்க் கலர். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெட் கலர்.
அடுத்ததுமே ஒரு நியான் கலர் தான். ஸோ இது வந்து நியான் ஆரஞ்ச். இது வந்து plain ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீச் கலர். அதுக்கு அடுத்தது வந்து சாண்டில் கலர். ஸோ இந்த சாண்டில் அண்ட் ப்ரௌன் இது ரெண்டோட கேஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம எழுதும் போது தான் தெரியுது எது லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் எல்லோ கலர். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நியான் எல்லோ கலர். நம்ம பேலன்ஸ் இருக்க கலர்ஸும் நம்ம வந்து இப்போது நோட் டவுன் பண்ணிக்கலாம். ரெட் கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நியான் பிங்க். இது வந்து அட்டையில் பார்க்குறதுக்கும் நம்ம நோட் புக்கில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரியும் நியான்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச கலர்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டார்க் ப்ரௌன் எழுதிட்டோம். அப்போ இது வந்து செரி ப்ரௌனாக தான் இருக்கணும். இது வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் இது வந்து பீச், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் சாண்டில் எல்லோவாக இருக்கணும். இது வந்து பிளாக் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அது காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் மஸ்ட் பி ஆலிவ் க்ரீன், அதனால் நாங்கள் எழுதிட்டேன். மெஜந்தாக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்ரெட் கலர். அதனால் பார்க்க ப்ரௌன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லா கலரும் நோட் டவுன் பண்ணிட்டோம். நம்ம ஃப்யூச்சரில் ட்ராயிங் பண்ணும்போது இந்த கலர் சார்ட்டை ரெஃபர் பண்ணி நம்ம கலரிங் பண்ணலாம். சில கலர்ஸ் மட்டும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அது மட்டும் இந்த மாதிரி லேபிளில் எழுதி ஒட்டிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அந்த ஷேடை அந்த பெனில் எழுதியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். இந்த ப்ரஷ் பென் வந்து நம்மளுக்கு வாட்டர் சால்யூபிள்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிறது வந்து டீப் ப்ளூ ஷேட். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓரமாக டீப் ப்ளூ வந்து அடிச்சுட்டு நான் இப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சிட போகிறேன். நம்ம லேட்டர் ஆன் காஞ்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஆக்டிவேட் ஆகுதா தண்ணி பட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் நான் டீப் ப்ளூ போட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே நான் தண்ணி பட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகலை. ப்ரஷ் பென் எந்த இடத்துல நம்ம எழுதினோமோ அந்த பென்னோட மார்க் வந்து அப்படியே தான் இருக்குது பேப்பரில். நம்ம ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப குவிக்காக போட்டப்போ முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த ப்ரஷ் மார்க்ஸ் தெரிய தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 கலர்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து ரெட் போட்டுட்டு அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே அது மேலே ஆரஞ்சு போட்டு நல்லா அப்படியே ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி நாட் பேட், நல்லா தான் பிளெண்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அகெயின் ரெட் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. டைரக்டர் அண்ட் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். நல்லாவே நம்மளால் பிளெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த 2 கலர்ஸுமே நம்மளால் சூப்பராக பிளெண்ட் பண்ண முடியுது.
நம்மளுக்கு இந்த ப்ரஷ் மார்க்ஸ் எல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேலட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பேப்பரில் அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் எடுத்து பேலட்டில் கிறுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை நான் பேப்பரில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் நம்ம டைரெக்டாக வந்து ப்ரஷ் பண்ண அப்ளை பண்ணும்போது நம்மளோட கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. பட் இந்த டெக்னிக்கில் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஆஃப் பிளெண்டிங் டூ கலர்ஸ். அடுத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து ப்ரஷ் பென் வச்சு எழுதுனா நல்லா எழுதுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே அப்ளை ஆச்சு. ஆனால் ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் போக போக சரியாக எழுதலை. ஆக்சுவலாக இது ஏன் எழுதலைன்னா அந்த ப்ரஷ் பென்னோட டிப் இருக்குல்ல, அது வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிடுச்சு. அதனால நம்மளுக்கு ப்ளீனாக எழுதுகிற மாதிரி எழுதுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக எழுதுது. கொஞ்சம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா டார்க்காக எழுத ஆரம்பிக்கும் பழைய மாதிரி. அடுத்த டெக்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து லைட் க்ரீன் அப்புறம் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். நம்ம டைரெக்டாக இப்போ 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைட் கலர் எடுத்து அதோட டிப்பை வந்து லேசாக அந்த டார்க் கலர் ப்ரஷ் பென் மேலே வைங்க. ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலர் வந்து பிக்கப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் மாதிரி போடும்போது நம்மளுக்கு அப்படியே டபுள் ஷேடாக இருக்கும். டார்க்லேருந்து அப்படியே லைட்டாக போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் வந்து வெறுமனே அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கலர் வந்து டார்க் க்ரீன்லேருந்து பிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சரியாக பண்ணல, ஸோ ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய நேரம் வச்சுக்கோங்க, அப்போது நம்ம மேபி பிக்கப் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த டார்க் கலரை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா டார்க் க்ரீன் டு லைட் க்ரீன் சூப்பராக ட்ரான்சிஷன் வருது. இன்னொரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். முன்னவே சொன்ன மாதிரி இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு இங்க் வந்து கீழே நிப்புக்கிட்ட வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் கிடைக்குது டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணோம்ல, அப்போ கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு பிளெண்டிங் நல்லா வரல. பட் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் நல்லாவே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு குவிக் ஃப்ளோரல் டிசைன் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த டார்க் ப்ளூ ஷேட் வந்து தண்ணி போட்டால் ஆக்டிவேட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ண முடியலை. ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளால் அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி என்னோடய டெஸ்டோர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பிளாஸ்டிக் ட்ராயரில் தான் எல்லா ஆர்ட் சப்ளைஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸே வந்து முக்கால்வாசி ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கஸ்டமைஸ் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து நல்லா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க.
இந்த பேஸையுமே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு புக்கை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். கேம்லின் டப்பாவோட மேல் கவரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் வர இடத்துல இதை இப்படி ஃபிட் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ணியிருக்க பீஸை இன்னர் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி இன்னர் சைடில் ஸ்டிக் பண்ணுறேன். அப்போ தான் வெளியில் பார்க்க நீட்டாக இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ரஷ் பென்ஸை வந்து நம்ம உள்ளே அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் சென்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது கீழே இறங்கி வராமல் இருக்கும். இதை நீங்கள் இப்படியே ப்ளெயினாக விடுறதுனாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ்லாம் மேலே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் டப்பாவோட சைஸ் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பெண்டார இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்ச ஷீட்டை டாப் அண்ட் பாட்டமில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை செக்யூர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாட்டன் ரிப்பன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சைடு மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து கட்டுற மாதிரி நான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எண்டில் வந்து ஃபுல்லாக ஓட்டிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த பேக்கேஜ் வந்து நல்லா டியூரபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இது காம்பேக்டாக இருக்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு கிளிக் த லைக் பட்டன். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.